ஹாய் கைஸ், திஸ் இஸ் மணித்துளி சங்கர். ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு கிராண்ட் கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு சிறந்த எழுத்தாளர் இன்னைக்கு செய்தித்தாள்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது சாதனையாளர்களுடைய சாராம்சம், அதாவது சாதனையாளர்கள் எப்படி உருவாகிறார்கள் அதற்கான சில சாராம்சங்களை 20 பாயிண்டா வித்தியாசமா கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம்னு ஆசைப்படுறேன். முழு வீடியோ இதுக்கப்புறம் ஃபுல்லா வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் அதை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தேன். உண்மையாவே வாழ்க்கையின் வளர்ச்சிக்குடைய மிகவும் தொடர்புடைய சில விஷயங்கள். ஒரு சில விஷயங்களை மட்டும் மேற்கோள் காட்டுறேன். அடுத்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஓகேயா? வாசிக்கிறேன், கேளுங்க. வெற்றி என்பது யாரோ ஒருவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம், நீங்கள் உட்பட. உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் பணமும் இருக்காது, நேரமும் தோன்றாது. வாழ்க்கையில் 2 நிலைகள் தான் உள்ளன: சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது. இதில் எது உங்களுக்கு சம்மதம்? முதலில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மாற்றத்தை பார்த்து கொள்ளலாம். இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது. சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கை. பொருளாதாரம் எப்போதும் பிரச்சனை இல்லை, அப்படி நினைக்கும் உங்கள் மனம்தான் பிரச்சனை. பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்கள் ஆகி விடுவதில்லை. அதே போல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாக இருந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கு பின்னாலும் கடுமையான உழைப்பின் மீதான மறுப்பும் இருக்கிறது. உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்த முதலீட்டை பொறுத்தே அமைகிறது. வெளியேறியவரிடம் ஆலோசனை கேட்காதீர்கள். பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை பார்ப்பதில்லை, பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள். முயற்சி என்ற ஒற்றை சொல்லே வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி அடைந்தவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஊதியம் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படவில்லை, அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காகவே தரப்படுகிறது. தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல, வெற்றியின் ஒரு பகுதியே. உழைப்பவருக்கும் இரண்டும் ஒன்றுதான். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர் உழைப்பாளராக இருந்தாலே போதும், வெற்றியை எட்டி பிடித்து விடலாம். அப்படியே நீள்கிறது இந்த விஷயங்கள். நிறைய இருக்குது. அடுத்த பதிவுல முழுசா சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த விஷயங்களை பின்பற்றினாவே வாழ்க்கையின் உயரத்தை நம்ம போய் எட்டிடலாம். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பாய்.